மா 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 மல்லிகா, மல்லிகா, என்ன மல்லிகா? ஐயோ, என் பொண்ணு மல்லிகாக்கு என்னாச்சு? மல்லிகா, என்னாச்சுமா? மல்லிகா, மல்லிகா, என்னாச்சுமா? கண்ணு திறந்து பாருமா. மல்லிகா, மல்லிகா, என்னாச்சுங்க என் பொண்ணுக்கு? வயித்து வலின்னு துடிச்சிட்டு இருந்துச்சு. வயித்து வலி போகணும்னு பூண்டையும் ஓமத்தையும் நசுக்கி அதுல கொஞ்சம் தேன் கலந்து கசாயம் போட்டு கொடுத்தேன். சூட்டு வயித்து வலியா இல்ல சாப்பிட்டது ஒத்துக்கலையான்னு தெரியல. ஐயோ, மயக்கமா இருக்கிற மாதிரி இருக்காளேம்மா. அப்படி ஒரு தீராத வயித்து வலியா இருக்குமா? நான் கொடுத்த கசாயம் அதை தீர்த்து வச்சிரும். ரொம்ப நன்றிம்மா. நான் கூட இவளை பார்க்காம விட்டுட்டேன். நான் அசந்த நேரத்துல இவளுக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேம்மா. இருக்கட்டும்மா, இதுல என்னம்மா இருக்கு? அம்மா, என்னம்மா? என் பொண்ணு அடிக்கடி வயித்த வலிங்கிறாளேன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காமிச்சா சாதாரண வயித்து வலிதான்னு திருப்பி அனுப்பிடுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. நீங்க தான் நாட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம்னு எல்லாத்துலயும் கரை கண்ட ஆளா இருக்கீங்களே. நீங்க என்ன ஏதுன்னு என் பொண்ணோட நாடி புடிச்சு பார்த்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். பாக்குறீங்களா? என்னம்மா, இதுக்கு போய் நீங்க கேட்கணுமா? இதே என் பொண்ணா இருந்தா பாத்துக்க மாட்டானா? கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம கையில அத சரி பண்ற வித்தை இருக்கு. முதல்ல நாடி புடிச்சு பார்த்து அது என்ன சொல்லுதுன்னு சொல்லிடுறேன். சரிங்கம்மா, பாருங்க. இவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? என்னம்மா நீங்க இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்க? நான் நாடி புடிச்சு பார்த்ததுல ஒத்த நாடி தான் ஓடுது, ரெட்டை நாடி ஓடலையே. என்ன சொல்றீங்க நீங்க? இவ கர்ப்பமா இருக்காங்க. ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்கு போய் உறுதிப்படுத்தி மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மா, நான் 10 ஆஸ்பத்திரிக்கு சமம். 8 ஊருனாலும் நான் ஒத்தாளா நின்னு கைய பிடிச்சி நாடி பார்த்து உடம்புக்கு என்னன்னு சொல்லிடுவேன். உங்க பொண்ணு கர்ப்பமா இல்லம்மா. இது என் தொழில் மேல சத்தியம். என்னம்மா சொல்றீங்க? கொஞ்சம் சரியா பார்த்து சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணு உண்மையிலே கர்ப்பம் இல்ல தாயி. கர்ப்பம்னு நினைச்சு நீங்க தப்பான வைத்தியம் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை வர வச்சு இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்க. என்னம்மா இது? என்ன இப்படி சொல்றீங்க? ஐயோ மல்லிகா, ஐயோ என்னாச்சு மல்லிகா? உன் வயித்துல இருந்த குழந்தைக்கு என்னாச்சு? இவங்க வேற இப்படி சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. அழு, நல்லா அழு. நீ அழுதாதான் அந்த பொம்மைக்கு வலிக்கும். அதான் எனக்கு வேணும். நான் அனுபவிச்ச வலிய அவளும் உணரணும். அத்தை, என்னாச்சு அத்தை? ஏன் அழுவுறீங்க? தம்பி, இப்பதான் அந்த அம்மா நம்ம மல்லிகாவோட நாடிய பிடிச்சு பார்த்து மல்லிகா கர்ப்பமே இல்லைன்னு சொல்றாங்க தம்பி. அத்தை, அப்படிலாம் ஒண்ணு இருக்காது அத்தை. மாப்பிள,
என் மனசும் சமாதானம் ஆகல. நீங்க எதுக்கும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அவசரம்னு சொல்லி வீடு வரைக்கும் வர சொல்லுங்களேன். இருங்க அத்தை, நான் ஃபோன் பண்றேன், பதட்டப்படாதீங்க. உடனே ஃபோன் பண்ணுங்கப்பா. மல்லிகா, மல்லிகா. ஐயோ, இவ்வளவு இப்படி மயங்கியே கிடக்குறா. தம்பி, நீங்க உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க அத்தை, பண்றேன். ஹலோ டாக்டர். யோ சொல்லு ராணி. யோ தஹடிகாரா, ராணி என்னாச்சு? இதுக்கு மேல என்னால நடக்க முடியாதியா. காலு பயங்கரமா வலிக்குது. ராணி கொஞ்சம் பொறுத்துக்கோ ராணி. கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் இங்க வீடு வேற எதுவுமே இல்ல. அப்ப கண்டிப்பா இங்க சாப்பிடுறதுக்கும் எந்த கடையும் இருக்க வாய்ப்பே இல்ல. சரி கொஞ்ச தூரம் போலாமா? இல்லையா, என்னால முடியாது. சரி நீ உட்காரு, பாத்து உட்காரு. யோ நீயும் உட்காரியா. ஆ ஆ ராணி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. யோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கோசரம் தான் நான் இம்மா நாளா காத்து நின்றேன். எந்தவித தொந்தரவும் இல்லாம நான் கூட ஒரு நாள் முழுக்க இருக்கிற சந்தோஷத்தை விட எனக்கு வேற என்னையா பெரிய சந்தோஷம் இருக்குது. ராணி, இன்னைக்கு என் கூட நீ வெளியே போகலான்னு ரெடி ஆனதும் உன் மனசுக்குள்ள நீ என்னெல்லாம் பிளான் பண்ண? நான் பெருசாலாம் எதுவும் பிளான் பண்ணலையா. எனக்கு உன் கூட ரொம்ப தூரம் பைக்ல போகணும்னு ஆசையா இருந்துச்சு. அத மட்டும் தான் நான் நினைச்சேன். ஆனா இப்போ அது நடந்து நெருகுதியா. ஏய் என்னாச்சு? யோ எனக்கு ரொம்ப பசிக்குதியா. பசிக்குதா? ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லையே ராணி. யோ நான் கூட பசிய தாங்கிக்குவேன். ஆனா வயிற்றுக்குள்ளார இருக்கிற உன் குழந்தை பசிய தாங்காதியா. சரி நீ நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் ஏதாவது வழி பண்றேன். என்னயா ஏதாவது மேஜிக் கீஜிக் பண்ண போறியா? இங்க பாரு, நீ என்கிட்ட சொல்லிட்டல்ல, வீடு நான் பாத்துக்கிறேன். ராணி நீ இங்கே இரு. எங்கயா போற? இரு வரேன், நீ இங்கே இரு. என்னயா இது? இரு சொல்றேன். நீங்க இரு.
இங்க இருக்கிறது காடை முட்டையா தான் இருக்கும். என்ன இதெல்லாம்? ராணி, நீ வேடிக்கை மட்டும் பாரு. ம். ராணி, சாப்பாடு ரெடி, சாப்பிடலாம். ஐயோ, என்னயா இதெல்லாம்? அசத்தலா இம்மா ஐட்டம் பண்ணிக்கிறியே. ஏய், நீ பசிக்குதுன்னு சொன்னல, முதல்ல நீ சாப்பிடு. ம், சரி. நீ சாப்பிடியா? இல்ல ராணி, நீ சாப்பிடுறத பார்த்து எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. ஏய் ராணி, பொறுமையா பார்த்து. இந்த தண்ணி இல்லையா? குடி. ஒரு குழந்தைக்கு பசின்னா அதை சாப்பிட வச்சு பாக்குறது அது அந்த குழந்தையோட அம்மாவாதான் இருக்கும். எனக்கு அம்மாவோட பாசம்னா என்னன்னே தெரியாது. ஆனா இப்போ நீ எனக்காக தவிச்ச தவிப்பும் என்ன சாப்பிட வச்சு அழகு பாக்குறதும் ஒரு அம்மா மாதிரி இருக்குதியா. இந்த உலகத்துல நீதாயா எனக்கு எல்லாமே. சரி, நீ முதல்ல சாப்பிடு ராணி.
கூப்பிடு. ஆ? எங்க போனாங்க? லாமியா? லாமியா? லாமியா! ஆ, இது வந்துட்டாங்க. என்ன இல்ல, அது தர்ஷினி செத்துடுவான்னு சொன்னீங்க. நேரம் போய்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கான எந்தவித அறிகுறியும் தெரியவே இல்லையே. முதல்ல நாம நினைச்ச விஷயத்த நடத்தி முடிக்கணும்னா எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்பணும். இப்ப எல்லாரோட கவனமும் அந்த மல்லிகா மேல மட்டும்தான் இருக்கு. எதுக்கு சம்பந்தமே இல்லாம மல்லிகா மேல மட்டும் இருக்கும்? ஏன்னா இத்தனை நாளா அந்த மல்லிகாவோட வயித்துல என்னோட குழந்தை பாக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பொம்மி எப்போ என் கண்ணு முன்னாடியே என் பாக்கு அழிச்சிட்டாலோ அப்போல இருந்தே அந்த மல்லிகா ஒரு சாதாரண மனுஷிதான். அவ கர்ப்பம் கலைஞ்ச விஷயத்த அவ அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அதனால மொத்த குடும்பமும் இப்ப உடஞ்சு போய் உக்காந்துருக்கு. இப்ப தர்ஷினியை தவிர எல்லாருமே மல்லிகாவோட ரூமுக்கு போயிருப்பாங்க. இன்னைக்கு என்னோட முதல் பலியே அந்த தர்ஷினி தான். சரி லாமியா மேடம், தர்ஷினியை எப்படி கொலை பண்ண போறீங்க? நடக்க போறத வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆ, ஆ. அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு வா. ஐயோ, 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 ஐயோ. ஏய் மனோ, மனோ, சட்னிக்கு தேங்காவை துருவி எடுக்கிற மாதிரி கண்ணை தோண்டி எடுத்து வேவு பார்க்க அனுப்புறாங்கடா. ஆமா மாமா. மாமா, இந்த லாமியா அம்மா கிட்ட கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ம், இல்லன்னு வச்சுக்கய, நம்ம கிட்னியை புடுங்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓட சொன்னாலும் சொல்லுவாங்க. ம், ம். அப்பா 10 நாளா டூர் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா நம்ம ரூம்ல ஏசி ஒர்க் ஆகல. நல்ல வேலை, அண்ணனும் அண்ணியும் வெளியில போயிட்டாங்க. அதனால இங்கே ஏசியை போட்டு நல்லா தூங்க வேண்டியதான். ரிமோட்டுங்க. அங்க பாருங்க.
சொன்னாங்கன்னா அந்த தர்ஷினி அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. ம், நீ நினைச்ச மாதிரி மல்லிகாவோட பிரச்சனை வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அத பத்தி நினைச்சு அவங்க எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, உன் வேலை முடிஞ்சிருச்சு. என் கண்ணுக்குள்ளேயே வந்துரு. சரி, ஏய் நீ படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டல? ஆமாயா, ஆசைப்பட்டேன். ஆனா இந்த காட்டுக்குள்ளார கடையே இல்ல. அப்படி இருக்க சொல்ல தியேட்டர் இருக்குமா என்ன? ராணி இங்க பாரு, இது எல்லாத்தையும் நீ மறந்துரு. ஆனா நீ படம் பார்க்கணும்னு சொன்னல, இங்கேயே இப்பவே நான் ஒரு சினிமா தியேட்டர் கொண்டு வரேன். யோ, என்னயா சாமிக்கு நேர்த்தி கடன்லாம் செஞ்சு செஞ்சு மாய மந்திரம் ஏதாவது கத்துக்கினியா என்ன? இங்க பாரு, நீ முதல்ல கண்ணை மூடு, நான் சொல்றேன். எதுக்குயா? எப்ப பார்த்தாலும் ஏன் எதுக்குன்னு கேட்டுட்டே இருப்பியா? கண்ணை மூடு. நான் கண்ணை திறன்னு சொல்ற வரைக்கும் நீ கண்ணை திறக்கூடாது, சரியா? சரி.